நம்ம வந்து இப்போ தடுமை கஞ்சி காய்க்கிறம்போது தண்ணிலாம் வடிக்கக்கூடாது. அப்படியே அந்த அரிசிக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே அந்த கஞ்சி மெல்ட் ஆகி குடிக்கும்போது அள்ளி குடித்து துவையல் வச்சு தொட்டு குடிக்கணும். இப்போ நம்ம வந்து சம்பா அரிசிங்கிறதுனால கேஸ் அடுப்பில் வேகிறதுக்கு நேரமாகும். அரிசி ஊற வச்சு நம்ம வேக வச்சா கூட அது வேகிறதுக்கு நேரமாகும். அதனால் விறகடுப்பும் போது பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கேஸு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடும். வெள்ளை அரிசினா ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். வெந்து கொஞ்சம் குழஞ்சி வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் அந்த கஞ்சி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு தெம்பாக இருக்கும். அந்த கஞ்சி நல்லா தடுமத்தை போக்கும். சளி ஜலதோஷம், தலைவலி, அலுப்பு, உடல் அலுப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சா ரொம்ப உடம்புக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்தாங்க. இப்போ நான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போ நம்ம பூண்டு வந்து இப்போ சாப்பாடு பாதி அளவு வெந்த பிறகு இந்த பூண்டை போட போகிறோம். கொஞ்சம் வெந்துட்டு பாதி வேக்காடு வெந்துட்டு இப்போ அந்த பூண்டை நம்ம போட போகிறோம். இந்த பூண்டு வந்து நான் வந்து கொஞ்சம் பிரண்டை துவையல் வச்சாலும் பிரண்டையை எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை நல்லா இளம் பிஞ்சு பிரண்டை எடுத்துட்டு பிரண்டை துவையல் தேங்காயும் பிரண்டை கொஞ்சம் கூட பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு பிரண்டை துவையலும் கடுமை கஞ்சிக்கு தொட்டுக்க செய்ய போகிறேன். இப்போ இந்த பூண்டு போட்டு வேகட்டும். அரிசி வந்து வரதுக்குள்ளே பூண்டு வந்துடும். இந்த பூண்டு வந்து துவையல் போட்டோம் பிரண்டை துவையல். இப்போ நம்ம கஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த முருங்கையில் வந்து கொஞ்சம் கழிச்சு தான் போடணும். இந்த மசாலாவையும் இன்னும் கொஞ்சம் சோறு வேகணும். வெந்த பிறகு தான் போட போகிறோம். பிரண்டையை வதக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காயும் அரைக்கி பிரண்டை அரைக்க வேண்டியது. அரைச்சிட்டு கஞ்சி ரெடி ஆகிட்டு வரணும். கடுமை கஞ்சி முருங்கை இலை பூண்டு எல்லாம் போட்டால் தடுமை கஞ்சி. பாருங்க பூண்டு எல்லாம் போட்டு தடுமை கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கஞ்சி குடிக்க வேண்டியது. பிரண்டையை வதக்குறோம். பிரண்டை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கணும். அப்படியே கருவேப்பிலையும் போட்டேன். இந்த பிரண்டையை வதக்கி அப்புறம் காமிக்கிறேன். இது கூட இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பிரண்டை ஒரு துண்டு தேங்காயை வச்சு காஞ்ச மிளகா வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன். வத்தலும் சேர்த்து தேங்காயும் எடுத்து போட்டு துவையல் அரைக்கணும். வத்தலும் தாங்க பாருங்க. மழை பெஞ்சு உழுகுது. நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம் 15 வருஷம். அதனால் இதை பராமரிக்காமல் விட்டாச்சு. பாருங்க மழை பெஞ்சு மேடை ஃபுல்லாக ஒழுகுது. நான் இப்போ அடுப்பை கீழே வச்சு சாப்பாடு செஞ்சுட்டு கிடக்கேன். அதாங்க கஞ்சி குடித்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும். நோய் வச்ச வாழ்வே குறை வச்ச செல்லுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நோய் வந்து என்ன 1 நோயா 2 நோயா அடுக்கடுக்காக சொல்ல முடியாத நோய் வந்து காய்ச்சிட்டு இப்போ தான் மீண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும்போது எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. நம்ம நோய்வாய்ப்பட்டோன்னா எங்கள் பணம் கேட்டுருவாளோ அப்படின்னு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்றாங்க.
சென்னையில் ஆழ்வார் திருநகரில் வெங்கடேஸ்வர ஸ்கூலில் படித்தாங்க என் பசங்க 3 பேரும் அங்கே தான் படித்தாங்க. இப்போ கான்வென்ட் ஸ்கூலில் படித்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 பசங்க இங்கே படிக்கிறாங்க. பையன் மெட்ராஸில் சென்னையில் தான் படிக்கிறான். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான். இந்த மாதிரி வதக்கிக்கிடணும். கொஞ்சம் கலர் மாறணும். இதெல்லாம் நாக்கு அரிக்கும். பிரண்டை செடி வந்து வீட்டில் நிற்க போட்டுவாங்க. சரி, அதான் இப்போ கடைக்கு ஒரு சின்ன தக்காளி போடலாம், ஒரு அரை தக்காளி போடலாம். தக்காளி தாங்க இனி மழையில் கடைக்கு போகணும். சரி, அதான் இருக்கிறதையே வச்சு அரைச்சிக்கிடுவோம். கடைக்கு ரொம்ப தூரமாக போகணும். கடுமக்கஞ்சி பிரண்டை துவையல் நல்லா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? துவையல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். நைஸ் துவையல். அருமை. என்ன துவையல்? பிரண்டை துவையல். பிரண்டை துவையல். இது எனக்கு சாப்பாடு கடுமை கஞ்சி ஜலதோஷம் விட்டுக்கு. ஓ, தடுமை கஞ்சி. அருமை அருமை அருமை, ரொம்ப அருமை. நல்லா இருக்கு. சூப்பர். 2